இது பற்றி பேசுவதற்காக தட்சிண ரயில்வே பென்ஷனர்ஸ் யூனியன் சங்கத்தின் தலைவர் இளங்கோவன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஒரு பயங்கர விபத்தானது செம்மங்குப்பம் பகுதியில் நிகழ்ந்திருக்கிறது. பள்ளி வேன் மீது ரயில் மோதி இதுல 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கேட் கீப்பருடைய அலட்சியம்னு விபத்தை நேரில் பார்த்தவர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா ரயில்வே துறை சார்பில் இப்போது ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது வேறு விதமாக இருக்கிறது. இந்த விபத்து பற்றி உங்களுடைய பார்வை? எல்லா கேட் கீப்பருமே, அதுவும் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கேட் கீப்பர்களுமே நிர்பந்தத்துல இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் 12 hour டியூட்டி பாக்குறவங்க, 12 மணி நேரம் டியூட்டி அவங்களுக்கு. அவங்க இந்த பர்டிகுலர் கேட்ல என்ன நடந்திருக்குன்னா, அவன் லைன் கிளியர் வாங்கி பிரைவேட் நம்பர் வாங்கி கேட்டை க்ளோஸ் பண்ண போகும்போது இந்த ஸ்கூலுக்கு நேரமாச்சு, கதவை திறங்க அப்படின்னு அவரு நிர்பந்தம் பண்ணியிருக்காரு. இதுதான் நமக்கு கிடைச்ச தகவல். அவர் ஒரு இந்திக்காரரு, இந்த எம்ப்ளாயி. அதை நிர்பந்தம் பண்ணதுனால அவர் இல்லைன்னா அவங்க அடிப்பாங்க, உதைப்பாங்க. இதெல்லாம் நிறைய கேட்மேனுக்கு நடந்திருக்கு. அதனால அவர் பயந்துக்கிட்டு கேட்டை திறந்திருக்காரு. அதுக்குள்ள ட்ரெயின் வந்தாச்சு. இதுதான் நடந்திருக்கு. இது பல கேட்ல என்ன நடக்குதுன்னா, கேட்மேன் கேட்டை திறக்கலைன்னா அடிப்பாங்க, உதைப்பாங்க. இதெல்லாம் ஜனங்க இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. கேட்டுங்கிறது பாதுகாப்பான விஷயம் புரியாம பல இடங்கள்ல கேட்மேன் அடி வாங்கியிருக்காங்க. இது நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் அவர் பயந்து போய் அடி உதைக்கு பயந்துகிட்டு அவர் திறந்து விட்டுருக்காரு. இது விபத்துக்கு காரணமா இருக்கு. உண்மையில கேட்மேன் தூங்கிட்டதா சில பேர் சொல்றாங்க. காலையில 8 மணிக்கு எப்படி தூங்குவாரு? தூங்கல. அவர் கேட்டை மூட போயிருக்காரு. மூடக்கூடாதுன்னு தகராறு பண்ணியிருக்காரு அவர். அதுதான் நடந்த விஷயம். அதனால எல்லா கேட் கீப்பருமே இந்த நிர்பந்தத்துல இருக்காங்க. ரோடு ட்ரெயின் பண்ணணும், கண்டிஷன் க்ளோஸ் பண்ணாதான் ட்ரெயின் போக முடியும். க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க பல இடங்கள்ல உணர்றது கிடையாது. பல இடங்கள்ல, சில இடங்கள்ல ஜனங்க இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணா அது அவங்க அதை ஹானர் பண்ணி அவங்க நின்று போவாங்க. ஆனா நிக்கிறதுக்கு, ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கு, ட்ரெயின் வர வரைக்கும் நிக்கிறதுக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது. இது ஜனங்க புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். ஜனங்க இது விபத்து ஏற்படுத்துங்கிறத புரிஞ்சு என்ன செய்யணும்னு சொன்னா, கேட்மேனுடைய கோரிக்கைகளை ஏற்று அவங்க கேட்டுக்கு வெளியே நிற்கிறதுக்கு பழகிக்கணும். இல்லைன்னா விபத்துகள் ஏற்படுறது என்பது தவிர்க்க முடியாததா ஆயிடும் அப்படின்னு நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். சார், இதே அந்த கேட்ல டிஜிட்டல் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருந்திருந்தா இப்படி ஒரு விபத்து நிகழ்ந்திருக்காதோ, இந்த விபத்தை தடுத்திருக்கலாமோ என்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் எழுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது இன்டர்லாக்கிங்னு சொல்லுவாங்க. இன்டர்லாக் அது எது இருந்தாலுமே அவங்களுக்கு கேட்டு கேட்மேன் தானே மூடணும். கேட்மேனை மூட விடாம தடுத்தா என்ன ஆகும்? மூட விடாம தடுத்தா இது நிர்பந்தம், இந்த விபத்துக்கள் ஏற்படத்தான் செய்யும். அதனால டிஜிட்டல் கேட்டா இருந்தாலும் அது அது அந்த இன்டர்லாக்கிங் கேட்டா இருந்தாலும் அது இந்த கேட்டை லாக் பண்ணாதான் சிக்னல் போட முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன். அது கரெக்ட் தான். அது கேட்டை மூணுனா தான் சிக்னல் வரணும். அந்த மாதிரியான நிலைமைகளுக்கு இன்னும் அந்த டிஜிட்டல் கேட்டா மாறலைங்கிறது தான் இருக்கக்கூடிய நிலைமை. அது மாறினா அது கொஞ்சம் சிக்னல் வர்றதுக்கு, வர்றதுக்கு கேட்டை மூணுனாதான் சிக்னலே வரும். அந்த நிலைமை உருவாகும். அதனால சொல்றது கரெக்ட். இன்டர்லாக்கிங் கேட்டா மாறி இருந்தா நல்லாதான் இருக்கும். அதுக்கு ரயில்வே நிறுவனம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டேன். சார், இணைப்பில் பல்வேறு விஷயங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.